ஸோ இந்த கர்நாடக சங்கீதத்தில் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு 10 எக்ஸாம்பிள் வந்து சாதகம் பண்ணாமல் இருந்து அவளுக்கு பேர் எடுத்தேன்னு சொன்னேன்னா, உயிரை விட்ட 100 பேர் யாருக்கு பேர் வரலன்னு என்னால் சொல்ல முடியும். கன்னட சாங்ஸ் பாடித்தனா அவன் சந்தோஷப்படுறதை நீங்கள் பார்த்ததுன்னா அதுதானங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆந்திரா போச்சுன்னா இல்லை தெலுங்கானா போச்சுன்னா தெலுங்கு கீர்த்தனை பாடித்தனா அவங்க தலையாட்டுறதுல எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி தமிழ்நாட்டு இது சாதாரண பேசிக் காமன் சென்ஸ் ஆச்சு. அது இல்லையே பல பேர்ட்ட. நீங்கள் வெளியிலேருந்து சுலபமாக சொல்லிவிடுறீங்களே, 30 கட்சியில் நான் தமிழ் கேட்கறது இல்லை அப்படின்னா அவளுக்கு வர ரிக்வஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? பேசும்போது சார் அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் தான் இப்போ பாடினீங்களா, எல்லாம் டேப்பு கீப் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சார் அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சு திருப்பி வெளுத்து வாங்கினார். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த தெய்வ கட்டாட்சம்னு சொன்னேனே அதெல்லாம் தான் அப்போ தெரிஞ்சுது. அவரெல்லாம் கம்பேர் பண்ணிட்டா நான் ஒன்றுமே இல்லை. இங்கே எவ்வளோ பிரமாதமாக தெரியுமா பாடினேன், உங்கள் பேர் என்ன எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் பாடின ராகம் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு. தெரியாது சார், இது பேர் துஜாவந்தி அப்படின்னு. அவருக்கு அதை திருப்பி சொல்கிறதுக்கே 3-4 அட்டெம்ப்ட் ஆகுது. ஆனால் பாடின துஜாவந்தி அவர் 10 சங்கதி பாடிட்டுனா 2 சங்கதி என்னால் பக்கத்தில் கூட போக முடியாது. the whole point is ஏதோ நம்ம வந்து அப்படி புத்திசாலித்தனமாக கிழிச்சு விட்றோம் அப்படி இப்படி. எந்த சங்கீதம் ஜனங்கள் ஞாபகம் வச்சுப்பானா உணர்ச்சி பூர்வமாக மனசை தொடுற சங்கீதம் தான் சார். அந்த சங்கீத வித்வான்கள் தான் சார் மனசில் நிற்பா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சாதகம்னு சொன்னீங்க. ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரியாஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர்களை கம்பேர் பண்ணும்போது இந்துஸ்தானி மியூசிக் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது சாதகங்கிறதே இல்லை. சாதகம் இல்லாதனால இவங்களால ஒரு 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 அனாயசமாக பண்ண முடியல எதையுமே. சார் நான் நன்னா பாடுறேன்னா நன்னா பாடலேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உயிரை விடுவேன் சார் டெய்லி. இல்லை நீ இங்கே சாதகம் வந்து ரொம்ப இந்துஸ்தானி மியூசிக் கம்பேர் பண்ணும் இங்கே சாதகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை நான் வந்து என்னோட கேஸை பற்றி என்னால் பேச முடியும். பிகாஸ் நான் எவ்வளோ சாதகம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இல்லை உங்களை சுற்றி உள்ள வித்வான்கள் நீங்கள் பார்க்கும்போது சாதகம் இல்லைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தெரியாது. நான் அவகிட்ட கேட்க முடியுமா? பாடும்போது தானே கேட்கணும். நம்ம பாடுறதே புரிஞ்சுக்கலாமே சார். கச்சேரியில் பாடுறதுங்கிறதெல்லாம் அன்னைக்கு சமையல் மாதிரி வந்தால் உண்டு வராண்டு தினரும் போதே சாதகம் இல்லைன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அதுதான் சார் சொல்கிறேன். அவள் உட்காடுற அன்னைக்கு என்ன வருதோ அதுதான். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மகா பெரியவாளுக்கெல்லாமே ஒரு 6 months 7 months நீங்கள் ஸ்பேன் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் கச்சேரி அவளோட ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த 6 months மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் என்ன தோடியான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் ஹியூமன்ஸ் தான் சார். நான் வயசானதுக்கு அப்புறம் பேசலை. அவளோட பீக்கில் இருக்கும் போதே நான் சொல்கிறேன். அவளோட பீக்கில் இருக்கும் போதே ஒரு புது பாடகர் பீக்கில் வர சமயத்தில் எத்தனையோ பேர் டாப்பில் இருந்தாவா வீட்டில் இருந்தா சார். ஸோ இந்த கர்நாடக சங்கீதத்தில் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு 10 எக்ஸாம்பிள் வந்து சாதகம் பண்ணாமல் இருந்து அவளுக்கு பேர் எடுத்தேன்னு சொன்னேன்னா, உயிரை விட்ட 100 பேர் யாருக்கு பேர் வரலன்னு என்னால் சொல்ல முடியும். இதுக்கு கர்நாடக சங்கீதத்தில் இல்லாத எக்ஸாம்பிளே இல்லை. எக்ஸப்ஷன்ஸை நீங்கள் பேசினேன்னா நான் ரூலை பேசுவேன். நீங்கள் ரூலை பேசினேன்னா என்னால் எக்ஸப்ஷன்ஸை பேச முடியும். அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதிர்ஷ்டம்னு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறது பொறுத்து இருக்குது. தெய்வ கடாட்சம்னா அதில் நம்பிக்கை உண்டு. இல்லை தெய்வ கடாட்சம் இன்னொரு பேர் தான் அதிர்ஷ்டம். ஸோ இப்போது தெய்வ கட்டாட்சம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு உள்ளர்த்தம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு சொல்லுங்கள். இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பெரும்பாலான ஆர்டிஸ்ட் எல்லாரும் உயிரை விடுவோம் சார். வேர்வை ரத்தத்தை சிந்திட்டு அவமானம் அசிங்கம் பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சங்கதியே வருமா வராதாங்கிறது தெரியும். சரி சரி. அங்கே போய் உட்காந்து பிடிச்சி சேர்ந்தாதான் உண்டு. புரியுறதா? இவ்வளோ உயிரை விடுறதுக்கு காரணம் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்டேக்கை கம்மி பண்ணுறதுக்கு சுவாமி கட்டாட்சம் நம்மளை பண்ணுவாரா, நம்மளை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது தான் தெய்வ கட்டாட்சங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து இதுவா இல்லை. நம்ம பயங்கரமாக உழைச்சோம் அப்படின்னா நம்ம உழைக்க சிக்னல் அங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே சிக்னல் போச்சுன்னா நீ இதை பண்ணியிருக்கியா, மேஜர் சேதம் எதுவும் இல்லாமல் உன்னை நான் திருப்பி சேர்க்குறேன் அப்படின்ட்டு கச்சேரி முடிஞ்சோன்னே ஆத்தா கை காப்பாற்றிட்டா கை விடலை அப்படின்னு விட்டு போக வேண்டியதான். அந்த ஒரு ஹியூமிலிட்டியோடு போகிறது தான் அந்த தெய்வ கட்டாட்சத்துக்கு மேலே உண்டான நம்பிக்கை. ஸோ அந்த தெய்வ கட்டாட்சம் வரணும்னாலே அதோட ப்ரீ ரிக்வசிட் கண்ணாபின்னு உழைச்சிருக்கணும். இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை இருக்கும். அதனால இப்போ கச்சேரிக்கெல்லாம் போகும்போது அதான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். கச்சேரிக்கு போகும்போது த ஒன்லி திங் யூ கேன் ட்ரஸ்ட் இஸ் யுவர் ஆனஸ்ட் ப்ராக்டிஸ். அவ்வளோதான். அதை மாத்திரம்தான் நம்ப முடியும். சாதக பலத்தை நம்பி சுவாமி இனிமேல் நீ காப்பாற்றுன்னு சொல்லிட்டுனா உண்டு. அவ்வளோதான். இன்னொரு கேள்வி, இது கொஞ்சம் பழைய கேள்வி தான், ஆனாலும் கேட்டே ஆகணும். ஏன்னா இன்றைக்கும் அந்த தப்பு நடந்துகிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கோம், தமிழ் தான் சோறு போடுது எல்லாருக்குமே. ஆனால் இன்றைக்கும் கச்சேரி மேடைகளில் தமிழ் வந்து கடைசியாக எட்டி பார்க்குறது மெதுவாக. இது சம்மந்தமாக நான் வந்து சில வித்வான்கள்கிட்ட பேசினேன்.
எனக்கு அந்த கச்சேரியில் வந்து தமிழில் நிச்சயமாக அவங்கள நேர் கேட்டுருவேன். ஒரு முறை மல்லாடி பிரதர்ஸ்ட்டை கேட்டேன், தமிழ் என்ன தமிழில் ஒன்றே ஒன்று கடைசியில் பாடுறீங்கன்னாரு. இல்லை எனக்கு அப்படி அவசியம் இல்லையே, கர்நாடிக் மியூசிக் தமிழ் அவசியம் இல்லையே, ஏன் நீங்கள் மொழியை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. நான் அவருக்கு பதில் கேட்டேன், ஹைதராபாத்லேயோ விசாகப்பட்டினத்துலேயோ அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை அதுக்கு அப்படி பதில் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ஸோ நான் அவரை மட்டும் குற்றம் சொல்லலை. இது ரொம்ப தப்பு இல்லையா? இன்றைக்கும் இந்த தவறு நடக்குதா இல்லையா? தமிழ் வந்து துக்கடாவா? தமிழில் என்ன இல்லை, ஏன் தமிழ் நீ கடைசியாக பாடுற? அகைன் இது வந்து நீங்க யாரை குறிப்பிடுறீங்கிறது பொறுத்து இல்லை நான் நிறைய இல்லை நான் வந்து எல்லாமே உங்களை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பர்சனலுக்கு இல்லை, நீங்க சொல்றது வந்து இப்போ நீங்க அதே மாதிரி சில கச்சேரிக்கு நீங்க போச்சுன்னா ஃபுல் தமிழா இருக்கும். நான் ஃபுல் தமிழாக இருக்கிறது கூட தப்பு இல்லை, அவங்க பாடட்டும். ஆனால் வந்து அது மாதிரி ரொம்ப அபூர்வம். இல்லை நீங்கள் தப்பு ரைட்டுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது. இல்லை நீங்கள் வந்து இது சரியா இது தப்பா அப்படின்னு கேட்டதுன்னா யாருக்கு தெரியும் சரி தப்புங்கிறது என்னங்கிறது? உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலங்கிறத சொல்லலாம். தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்து போவேன் சார், கர்நாடகா போச்சுன்னா 100% கன்னடா சாங்ஸ் பாடுவேன். அப்புறம் அதே மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் தான் பேச முடியும், என் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பேச முடியும். நான் யாருக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன்னா அவளை பற்றி என்னால் பேச முடியும். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டுனா 100% அந்த மெயின் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 2-3 கீர்த்தனையாவது நான் தமிழில் பாடுறேங்கிறது வந்து தட் எவ்ரி ஒன் நோஸ். என் கச்சேரியை ஃபாலோ பண்ணுறா எல்லாருக்கும் மேபி உங்களுக்கே தெரியுமா இருக்கும். சரி, என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அதான் சொல்லுவேன், எந்த இடத்துக்கு போறியோ அதுதாங்க பொருத்தம், அதுதான் இங்கீதும். முதல்ல வந்து இது சரியா தப்பாங்கிறத விடலாம். நீங்கள் ஒரு என்டர்டெய்னர் தானே, பைசா வாங்குறீங்க, உங்கள் கச்சேரிக்கு டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தன் வரான்னா அவன் திருப்பி சந்தோஷமாக போக வேண்டியதுங்கிறது உங்கள் பொறுப்பு. அப்போ கர்நாடகா போச்சுன்னா கன்னடா சாங்ஸ் பாடித்தனா அவன் சந்தோஷப்படுறதை நீங்கள் பார்த்ததுன்னா அதுதானங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆந்திரா போச்சுன்னா இல்லை தெலுங்கானா போச்சுன்னா தெலுங்கு கீர்த்தனை பாடித்தனா அவங்க தலையாட்டுறதுல எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இது சாதாரண பேசிக் காமன் சென்ஸ் ஆச்சுங்க. அது இல்லையே பல பேர்ட்ட இல்லாதவா கிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டேன்னா நான் அவளுக்காக என்ன பதில் சொல்ல முடியும்? நான் அவகிட்ட பேசலை. நீங்கள் பேசின ஆர்டிஸ்ட் கிட்ட நான் பேசிட்டுனா மேபி உங்ககிட்ட சொல்லாத விஷயம் என்கிட்ட சொல்லுவாரா இருக்கும். இல்லை அவங்க வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் சார் சொல்கிறேன், உங்ககிட்ட சொன்னது தான் இங்கே சங்கீதம் தான் முக்கியம், மொழி முக்கியம் இல்லைங்கிறாங்க. அதான் உங்ககிட்ட சொன்னது தான் சாஸ்வதம்னு யார் சொன்னா? உங்ககிட்ட சொன்னது தான் வந்து அவளோட உண்மையான ஒப்பீனியன் உங்களுக்கு தெரியும். இல்லை அவங்க ஒப்பீனியன் எது வேணா இருந்துட்டு போட்டோம். நான் கேட்குறது அவங்கள்ட்ட இந்த பல வித்வான்கள்ட்ட சங்கீதம்ங்கிறது வந்து சங்கீதம் முக்கியங்கிறாங்க. அவங்க பாட்டில் வந்து பார்த்தா மெயின் கீர்த்தனை தான், அது வந்து மெயின் கீர்த்தனை தாய் யசோதா எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப பயஸ்டாக நீங்கள் சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோன்றது. யார் பாடுறது இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். பாடுறேன், அவர் பாடலையே இவர் பாடலாம் கேட்கக்கூடாது. அப்புறம் நான் அவர் பாடலையே இவர் பாடலையா நீங்கள் கேட்கலன்னா என்ன நான் உங்ககிட்ட கேட்பேன். இல்லைங்க, 170 பேர் வந்து வேற ஏதோ ஒரு தியாகராஜ கீர்த்தனையோ அல்லது வந்து சியாமா சாஸ்திரியோ அல்லது முத்துசாமி தீட்சிதரோ தான் எடுக்கிறாங்க. 100ல் ஒரு 20 பேர் 30 பேர் தான் அதிகபட்சம் தமிழ் கீர்த்தனை எடுத்து விரிவாக பாடுறாங்க. இது ஒவ்வொருத்தரோட ஒரு ஹிந்தோளத்தை பாடி எனக்கு ஒரு ராமனுக்கு மன்னன் முடிவு தானே பாட மாட்டேங்கிறாங்களே. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட்டு சார். நீங்கள் வந்து என்ன பேசுறீங்கன்னா ஏதோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இது அந்த ப்ரீ பேக்கேஜ்டு மேகி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. வந்து அப்படியே அந்த தண்ணி கொதிச்ச உடனே போட்டுட்டு மேகியை சாப்பிடலாம், அப்படி இல்லை. கச்சேரி மேடை ஏறதுக்கு முன்னாடி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, ஏறின்னு இருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் திரதி ஏக்கராதா பாடுறேளா அப்படின்பா. அப்போ அந்த திரதி ஏக்கராதாவை நான் பாடணும்னா என்னோட லிஸ்ட்டில் யூஸ்வலாக வந்து 4 தாளமும் அடங்கியிருக்கும், ஒரு பிரதிமத்தியமும் வரும். ட்ரினிட்டிஸில் தியாகராஜரோ தீக்ஷிதரோ தியாகராஜரோ ஷாமா சாஸ்திரியோ 100% இருக்கும். அந்த இடத்துக்கு உண்டான இப்போ தமிழ்நாடுனா தமிழ் கீர்த்தனைகள் இத்தனை பேராமீட்டர்ஸை நான் ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்போ ஒருத்தர் நான் எடுத்த உடனே நான் வந்து வேறு ஏதோ பாடுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து விநாயகான் இன்னும் பாடுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து திரதி ஏக்கராதா பாடுனா நான் எத்தனை பேராமீட்டர்ஸை மாற்றணும்? நீங்கள் வெளியிலேருந்து சுலபமாக சொல்லிவிடுறீங்களே, 30 கச்சேரியில் நான் தமிழ் கேட்கறது இல்லை அப்படின்னா அவளுக்கு வர ரிக்வஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? இல்லை அங்கே உட்காந்ததுக்கப்புறம் அன்னைக்கு அவளோட குரல் வள நான் பாடணும்னு நினச்சிட்டு இருப்பேன், தாய் யசோதா தான் பாடணும்னு நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு அன்னைக்கு சுத்த மத்தியமாக சேராதான் இருக்கும், அன்றைக்கி பிரதிமத்தியமாக தான் மாற்ற முடியும். நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு பிடிச்சி நான் சார் எல்லாரும் அப்படி சார், யாராவது ஒருத்தர் ஒரு சில பேருக்கு அப்படி பண்ணலாம். எல்லாரும் யூனிஃபார்மாக அது வந்து தமிழோட அதுதான் கனமான கீர்த்தனை நினைக்கிறாங்கல்ல, அது தப்பு தானே. அது அப்படிலாம் யாருமே நினைக்கலங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. நீங்கள் வந்து கேட்ட சாம்பிளை வச்சு நீங்கள் ரிவர்ஸ் ஹைபோதசிஸ் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் வந்து தெரிஞ்சே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க. இதுக்கு நான் பேசணும் அப்படி உங்ககிட்ட? நான் பயமா எனக்கு என்ன அடிச்சிட போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் கம்மியாக சபாக்களில் தமிழ் கம்மியாக இருக்குங்கிறது எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு, அதில் உண்மை இருக்குது. நம்ம பழைய குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்கிறதுனாலே பொய்யாயிடாது.
பொய் உண்மைங்கிறதுக்கே வரலங்க. அவங்களோட கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியாதுன்னு தான் சொல்றேன். இந்த பிளான் படி கர்நாடகாலேயோ அல்லது இதுலேயோ ஆந்திராலேயோ போனால் இந்த அந்த பிளான் அப்போ வர மாட்டேங்குது. இங்க மெட்ராஸ் நீங்க எத்தனை கச்சேரி கேட்டிருக்கீங்க, ஆந்திரால எத்தனை கச்சேரி கேட்டிருக்கீங்க? சார் மெட்ராஸில் என்னோட இப்போ நான் வந்து 20 வயசு நீங்க கம்பேர் பண்ணது மெட்ராஸையும் ஆந்திராவும் தானே. மெட்ராஸ் நீங்க எத்தனை கச்சேரி கேட்டிருக்கீங்க, ஆந்திரால எத்தனை கச்சேரி கேட்டிருக்கீங்க? மெட்ராஸில் நான் ஃபுல்லாக இங்கே தானே ஆந்திரால கேட்டிருக்கேன். கேட்டிருக்கீங்க. ஏன் சார் இங்கே தான் சரி, இங்க கேட்ட 30 வருஷத்துக்கு மேலே இங்கே தானே கேட்டுருக்கேன். 100 பேர்ல 30 கச்சேரி இப்படி தான் நடக்கிறது, 70 கச்சேரி இப்படி தான் நடக்குதுங்க. முதல்ல 100 கச்சேரி நீங்க ஆந்திரால கேட்டிருக்கீங்களா? ஆந்திராவில் நான் எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கேன், அவங்க அது பாடுறதே இல்லையே சார். நீங்க சார் எல்லாத்தையுமே நேரில் போய் கேட்டால் தான் உண்டுன்னு அப்படி பேசினா அது சரியில்லை. சரி, மெட்ராஸில் நான் வந்து அத்தனை கச்சேரி கேட்டிருக்கேன். நான் வந்து என்னுடைய காலேஜ் டேஸ்லேருந்து ஆரம்பித்து இன்னி வரலும் கேட்டுட்ருக்கேன். சரி சரி, நான் தான் சொல்கிறேன், மாறி இருக்கு. ஜாஸ்தி நம்பர் ஆஃப் பீப்புள் தமிழுக்கு ஏற்றின பாட ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிறத அந்த ஒப்சர்வேஷனை வேணால் நான் வந்து ஈவனாக ஒத்துப்பேனே தவிர, அதுதான் கம்மியாக அதுதான் ஜாஸ்தியாக அப்படி தான் இருக்கணுமா அப்படி தான் இருக்கக்கூடாதாங்கிறத நான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி நீங்கள் ரசிகர்கள் சார் சொல்லிட்டு போயிடுவேன், நான் நாளைக்கு திருப்பி இன்னொரு கச்சேரி பாடணும் இல்லையா? அப்புறம் இந்த ஜுகல்பந்தி, என்சாம்பிள், கொலாபரேஷன் இப்படின்னு புது புது வார்த்தையெல்லாம் போட்டு எல்லாம் உட்காருறீங்க, ஒன்றா உட்காருவீங்க. இதில் வந்து ஹிந்துஸ்தானியும் முழுமையாக இல்லை, கர்நாடகையும் முழுமையாக இல்லை, வெஸ்டர்னும் முழுமையாக இல்லை. இது ஒரு மாதிரி 2 கட்ட அவியலாக இருக்குது. இதை பற்றி என்னால் ஏன் காமெண்ட் பண்ண முடியாதுன்னா, எனக்கு அதில் அபிப்பிராயம் கிடையாது, ஆனால் நான் அதை பண்ணதில்லை. ஸோ எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு மேஜர் கன்சர்ன் உண்டு. இப்போ நிறையா பேர் வந்து கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி பண்ணும்போது எடுத்துக்கிற ராகம் என்னவா இருக்கும்னா சிந்து பைரவி, பெஹாக். ஆமாம், மெயினாக ஏன் ஒரு நாயக்கி எடுத்துன்னு அவளையும் பாடுவீங்க? அந்த ஒரு லாப் சைடட்னஸ் இருக்கும்போது அப்புறம் என்ன வந்து நம்ம பாடணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படி இழுத்து அவ பாடலாமே கஷ்டப்பட்டு, இல்லை ஒரு குறப்ப பாடலாம் பிரமாதமா. ஸோ நம்மளோட அம்சங்கள் கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால மெயினாக எனக்கு அதில் பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அதனால அதுக்கு மேலே என்னால் காமெண்ட் பண்ண முடியாது. அதனால ஸோ என்னைக்கு ஒரு ஜுகல்பந்தியில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு தர்பார், அதுக்கப்புறம் ஒரு சிந்து பைரவி பாடிக்கோ, அதுக்கப்புறம் ஒரு தேவகாந்தாரி, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெஹாக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக இருந்ததுன்னா அப்போது 2 பேரோட டேலண்ட்டையும் வித்வத்தையும் காட்ட முடியுங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் எனக்கு தெரியும், நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு உண்டு. உங்களால் மறக்க முடியாத ரசிகரை சொல்லுங்கள். நான் யாரை மறக்க முடியாத ரசிகனாக கேட்டேங்கிறத நான் ஒன்று ரொம்ப சமீப காலத்தில் நடந்த 2 விஷயத்தை நீங்கள் மறக்க முடியாத ரசிகர். நான் ரசிகனாக இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தது இப்போ ரீசெண்டாக 2 விஷயம் நடந்தது. ஒரு சில மாதங்கள் முன்னாடி இதை நான் என்னோட சோஷியல் மீடியாலும் போட்டேன். அந்த தெருவிலலாம் பாடிட்டு வருவார். அதில் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் சிவான்னு ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு பாடின்றது. இந்த மாதிரி 6 பாடித்தனாலும் நான் முதல்ல வந்து அவங்கள பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை ஏதாவது செய்வேன். வந்து இவர் பாடின்னு இருந்தார், பிரமாதமாக பாடின்னு வந்துட்டு அவர் பத்ராச்சல ராமதாஸரோட கீர்த்தனை பாடின்னு வந்தார். கேட்டேன், இது உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு. தெரியாது சார் அப்படின்ற தெலுங்கு ஆக்சென்ட்டில் சொன்னார். இது பத்ராச்சல ராமதாஸ் சார். நீங்கள் பாடினது என்ன ராகம் தெரியுமா? தெரியாது சார். பந்துவராளி அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் ஸ்வரம் மாதிரி ஏதோ ஒன்று பாடினார். நான் சொன்னேன், இந்த ஸ்வரம்லாம் எனக்கு ஓரளவு இதில் பரிச்சயம் உண்டு, அதனால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவர் என்ன பேசும்போது நீங்கள் சோமுவோட பேசியிருக்கலான்னு தெரியாது, சோமு புலியோட பேசும்போது காற்று தான் இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், நிஜமாக இப்படி தான் இருக்கும். ஆமாம், மேடை போகிற உட்காருவர், அவர் பாட்டுக்கு மேல் பஞ்சமோ மேல் தெய்வதோ மேல் சட்ஜோன்னு போட்டு அடிச்சு கிடக்கணும். அதே தான் இவரும் பேசும்போது ஏ சார் அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் தான் இப்போ பாடினீங்களா, எல்லாம் டேப்பு கீப் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்படின்னு திருப்பி ஆரம்பித்து திருப்பி வெளுத்து வாங்கினார். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த தெய்வ கட்டாட்சம் சொன்னேனே அதெல்லாம் தான் இப்போ தெரிஞ்சுது. அவரெல்லாம் கம்பேர் பண்ணித்தனா நான் ஒன்றுமே இல்லை. ஏதோ பண்ண புண்ணியம், ஏதோ ஸ்டேஜ் யாரோ கொடுத்துருக்கா, பாடுறோம் 4 பேர், நீங்கள் ஏதோ ரசிகர்னு சொல்கிறாள். அவருக்கு நியாயப்படி அவருக்கு இருக்கிற வித்வத்துக்கும் அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு மேலே எத்தனை வித்வான்கள் இருப்பா என்ன. இது நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ சமீப காலத்தில் இப்போ 1 வாரம் கூட ஆகலை, காஞ்சிபுரம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு அந்த தெருக்கூத்தா இல்லை அதோட எக்ஸாக்ட் பேர் தெரியல, ஒருத்தர் இருக்காரு அங்கே, அவங்க 4 பேர் வந்துட்டு இருக்காரு. இவர் ஒன்று பாடின்னு இருக்கார், துஜாவந்தியில் அமக்கலைப்படுத்தின்னு இருக்கார். துஜாவந்தியில் ஓகே ஓகே. நான் டீ குடிக்க போனேன் அப்படின்னு நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம், ஏன்னா சிலதெல்லாம் ஃப்ளாஷஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் சாயம் எடுத்துணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தேன், இது எப்படி இருக்குன்னுட்டு. அது பெட்டராயிண்டு போயிட்டு இருக்கு. அவருக்கு நேராக போயிட்டு கையில் என்ன பைசா இருந்தோ கேஷ் இருந்தோ அதை முதல்ல கொடுத்தேன். கொடுத்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நான் பைசா கொடுக்குறேங்கிறது கூட தெரியல. இங்கே எவ்வளோ பிரமாதமாக தெரியுமா பாடினேன், உங்கள் பேர் என்ன எல்லாம் கேட்டுவிட்டு
நீங்கள் பாடின ராகம் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு. தெரியாது சார், இது பேர் துஜாவந்தி அப்படின்னு. அவருக்கு அதை திருப்பி சொல்கிறதுக்கே 3-4 அட்டெம்ப்ட் ஆகுது. ஆனால் பாடின துஜாவந்தி அவர் 10 சங்கதி பாடிட்டுனா 2 சங்கதி என்னால் பக்கத்தில் கூட போக முடியாது, பக்கத்தில் போக முடியாது. ஓகே, அப்படி பாடினர். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அந்த இன்சிடென்ட் எனக்கு மறந்து கூட போயிடுது. பிகாஸ் அது என்னோட தாக்கம் வந்து இட் வாஸ் பியாண்ட் மை காம்ப்ரிஹென்ஷன். ஒருத்தரால், ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக சாமி மண்டையில் அடிச்சுட்டே இருப்பார் சார். ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோ, எங்கேயோ ஒருத்தன் எவனோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்போ தான் நமக்கு ஐயோ இப்படிலாம் விஷயம் இருக்கா அப்படிங்கிற பிரமிப்பு வந்து, அதுதான் முதல்ல நம்ம கலை நமக்கு கற்றுத்தரும். அதாவது நீ யார், கலை எவ்வளோ பெருசு, ஒரு இண்டிவிஜுவல் எத்துன்னு உண்டு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கி நான் ஒரு சஹானா பாடிட்டேன் பார், நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அழிவு அடுத்த நாளே வெயிட்டிங் தான். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்கிறது அந்த துஜாவந்தியை பற்றி பேசும்போது. இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன். அதாவது நாகூர் ஹனிஃபான்னு இருந்தார்ல பாடகர், அவர் முறையாக சங்கீதம் கற்றுக்கலைங்கிறப்ப தான் நான் படிச்சிருக்கேன். என்னோட நினைவுக்கு அதுதான், நான் அப்படி தான் படிச்சிருக்கேன். ஆனால் அவர் பாடின அந்த இறைவனிடம் கையேந்துகள் எப்படி மனசை தொடர் தர்பாரி காரடா, அந்த ஹைட்டு வேறு யாருமே போகலை. இதை தான் சார் நான் திருப்பி இன்ஃபேக்ட் நேற்றுக்கும் அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, பட்டிமன்றத்தில் சி த ஹோல் பாயிண்ட் இஸ், ஏதோ நம்ம வந்து அப்படி புத்திசாலித்தனமாக கீழ்ச்சி விடுறோம் அப்படி. எந்த சங்கீதம் ஜனங்கள் ஞாபகம் வச்சுப்பானா உணர்ச்சி பூர்வமாக மனசை தொடுற சங்கீதம் தான் சார். அந்த சங்கீத வித்வான்கள் தான் சார் மனசில் நிற்பா. ஏன்னா இப்போவும் தர்பாரிகாரடா யாராவது பாடும்போது, கச்சேரி மேடையில் பாடும்போது, இல்லை என்று சொல்லுவனும் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணை உள்ளவன்னு மேலே போயிட்டு நிற்பார். அப்படி அங்கே மேல் பஞ்சமத்தில் நிற்பார். யாருமே இந்த மாதிரி பாடுறது இல்லைன்னு நான் அடிக்கடி நினைப்பேன். அது இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் தாத்தா ஒன்று சொல்லுவார், பாலக்காடு மணியர் ஒன்று சொல்லுவார், நம்ம சங்கீதங்கிறது கிட்டத்தட்ட காயத்ரி மந்திரம் மாதிரி. அதை திருப்பி எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி இதில் சாநித்தியம் அடையுமோ, அது மாதிரி பழையவாளோட சங்கீதத்தை நம்ம கேட்டோம்னா ஏன் இம்மீடியட்டாக ஒரு கனெக்ஷன் வருதுன்னா, அதை பாடி ஊறி. ஒரு காஞ்சி மகாபெரிவா நாராயணா சொல்கிறா, நம்மளும் சொல்கிறோம், நம்ம சொல்கிறது நாராயணான்னு இருக்குது. அவர் சொல்லும் போது அதை உணர்ந்துட்டார் நாராயணரையே. அதனால தான் அவரும் சொல்கிற நாராயணா வேறு மாதிரி இருக்குது, நம்ம சொல்கிற நாராயணா வேறு மாதிரி இருக்குது. அந்த காலத்து வித்வான்கள் ஒரு மதுரமணியர் காவாவா பாடுறார். ஆமாம், அதில் பெரிய புத்திசாலித்தனம் இருக்கானா, நீங்கள் புத்திசாலியான ஒரு சங்கீதத்தை சொல்லிடுங்க சார், ரீசனபிளாக உழைச்சோமா அதோட இன்னும் ஜாஸ்தி புத்திசாலித்தனமாக பாடிட முடியும், நாளைக்கு பாட முடியும். ரொம்பலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வேண்டாம். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கச்சேரி பாடின ஒருத்தனை எடுத்துக்கோங்க, அதுவே போகிறோம். நீங்கள் புத்திசாலித்தனமாக ஒன்று காட்டுங்கோ, அதுக்கு மேலே 2 மடங்கு புத்திசாலித்தனம் அடுத்த நாளே நல்லா பண்ண முடியும். மனசை தொட்ட ஒரு பாட்டு இதோட ஜாஸ்தியாக உன்னால் மனசை தொட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியே நம்ம கேட்க மாட்டோம், அபத்தம். அந்த உணர்வு பூர்வமான சங்கீதம் தான் சார் நம்ம கர்நாடக சங்கீதம். இப்போ நீங்கள் நாகூர் ஹனிஃபாவை பற்றி பேசுகிறேன், ஒரு கேஜே யேசுதாஸ் ஆகட்டும், ஒரு மேண்டலின் சீனிவாஸ் ஆகட்டும், ஒரு எம்எஸ்எம் ஆகட்டும், ஒரு எஸ்பிபி ஆகட்டும், ஒரு கேபி சுந்தராம்பா ஆகட்டும், என்ன அதில் வந்து பிரில்லியன்ஸ் இருக்கு. உணர்வு மூலமாக நம்மளை கவரலையா, அந்த உணர்வை, அது ஒரு அன்னோன் அப்படிங்கிற அந்த ஹியூமிலிட்டி, அதை தர நம்ம கர்நாடக சங்கீதத்தில் புத்திசாலித்தனங்கிறத வந்து புத்திசாலித்தனம்னு இன்டலெக்சுவலைஸ் பண்ணுறதுங்கிறது, இட் இஸ் லிட்டரலி ஹைஜாக்கிங் த யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஹைஜாக்கிங் த யூஎஸ்பி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இல்லையா. ஓகே. ஸோ அதனால் இந்த உணர்வு பூர்வம் அப்படிங்கிறது வந்து ரெப்படிஷனில் வரும். தட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் கொஸ்டின். அடுத்தடுத்த நாள் கச்சேரி பாடித்துனா ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும், வெயிட் இருக்காது. ஓகே, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 2-3 சீசனாகவே சொல்கிறேன், அருணா சாய்ராம், ஜெயஸ்ரீக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரி சில பேர் பாடவே இல்லை. அவங்களாம் பாடாத சீசன் கொஞ்சம் கலை கம்மியாக இருக்காப்புல இருக்குது. அதாவது சீசன் அவ்வளோ களை கட்டாத மாதிரி இருக்குது. அவங்களாம் என்ன இளைஞர்களுக்கு வழி விட்டாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இது 2-3 விஷயம் இதில் தோன்றது. ஒன்று வந்து இந்த மாதிரி வதந்தியை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் உண்மையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா இவெல்லாம் ரொம்ப லட்சக்கணக்கான பேரோட அன்பையும் ஆதரவையும் அவளோட சங்கீதத்தினால பெற்றவா. சரி. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஒரு எம்எஸ் தோனியோ, ஒரு விராட் கோலியோ, ஒரு ரோஹித் சர்மாவையோ நீ எப்போ ரிட்டையர் ஆகிறேன்னு கேட்குறது எவ்வளோ ஒரு இங்கீதத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயமோ, அது மாதிரி இவ கான்ட்ரிபியூட், நீங்கள் சொன்ன பேர்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ, எத்தனை லட்ச பேரை வசப்படுத்தியிருக்காவா சங்கீத சீசனில் தான் பாடல அவங்க. அதுதான். ஸோ அதனால வந்து இது வந்து அவா சொல்கிற வரைக்கும் இது வந்து பாக்கியெல்லாம் வதந்தின்னு தான் நம்ம வச்சுக்கணும். அவள் வாயிலேருந்து நான் பாடுறதை கம்மி பண்ணிட்டேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. அண்ட் அவள் என்னைக்கு நினச்சாலும் இன்றைக்கி நான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா 1/2 மணி நேரம் நோட்டீஸில் இருக்கிறதுக்குள்ளே பெரிய ஹால் ஃபில் ஆகும் சார். அப்படிப்பட்டவா அவள். ஸோ அவளெல்லாம் பற்றி அவள் பாடலையா பாடுற, ஐ திங்க் அவள்லாம் தே ஆர் பியாண்ட் தட்.
அந்த நேம் அந்த லெகசி that they have இனிமே it doesn't even count. அவ எத்தனை கச்சேரி பாடுறா, அவ பாடுற ஒரு கச்சேரியை நம்ம கேட்கறது ஆஹா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோ லட்சக்கணக்கானோட நன்மதிப்பை பெற்றவா அவ சங்கீதத்தினால. ஸோ மறுபடியும் வந்து பாடுவாங்க. பாடணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். சரி. ஸோ அதனால் வந்து இது 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 எப்படி இருக்குன்னு கேட்டதுன்னா, அவங்க பேர் எடுத்தது பூரா பாட்டுனால, பாக்கி எந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்களோட ஹால் ஃபில் ஆகலை. ஆமாம் ஆமாம். முழுக்க 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 சங்கீதத்துக்கு உழைச்சி சங்கீதத்தினால வசப்படுத்தி எத்தனையோ பேருக்கு சங்கீதம் தெரியாதவாள்லாம் சங்கீதத்தோட ஃபோல்டுக்குள்ளே வந்திருக்கானா அதுக்கெல்லாம் அவளோட காரணம் உண்டு. அப்படிப்பட்ட வாழலாம் அவளாம். ஸோ அதனால் வந்து அவள்லாம் வந்து நிறையா பாடணும். இன்ஃபேக்ட் அவன்கிட்ட வந்து சொன்னா என்னோட 2 கச்சேரியை வந்து நான் கேன்சல் கூட பண்ணுவேன். ஏன்னா அப்படி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வாழலாம். உங்களுடைய அத்தை பொண்ணு நித்யஸ்ரீ மகாதேவன் பாரத் சங்கீத் சாம்ராட் இந்த சீசனுடைய முதல் விருது வாங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் அன்றைக்கி நான் வாத்துக்கு போயிருந்தேன் அத்தையை பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் எதேர்ச்சியாக போயிருந்தேன். அந்த சமயத்தில் ஏதோ குஷியாக பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது இன்னைக்கு சாயங்காலம் இந்த 5:30 மணிக்கு நான் போகணுன்னு ஏதோ லாஜிஸ்டிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அவார்டு வருதுன்னு தெரியும், அன்றைக்கி தான் வரும்னு தெரியாது எனக்கு. அதான் கேட்டேன், என்ன நிச்சயம் கச்சேரியான்னு அப்படின்னு. ஏன்னா கச்சேரி இருந்தால் மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அவார்டு பிரசாத் அப்படின்னா, ஓ ஆமாம்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஷீ இஸ் சச் அ டிசர்விங் பர்சன். அவள் எப்படிலாம் உழைச்சிருக்கா அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதாவது வந்து அப்போல்லாம் மேனுவல் ஸ்ருதி பாக்ஸ் தான். ஸோ காத்தால 4 மணிக்கு கிச்சனில் அத்தை எழுப்பி விட்ருவா. அப்போ நான் அவத்தெல்லாம் தங்குவேன், கசின்ஸ்லாம் தங்குவோமே, அதெல்லாம் அந்த காலத்தில் பழக்கம் உண்டு. ஸோ அந்த மேனுவல் ஸ்ருதி பாக்ஸ் எடுத்துட்டு கிச்சனில் உட்காந்துட்டு எந்த நேர்ச்சினா இருப்பா, எந்த நேர்ச்சினான்னு பாதி நேரம் நான் சொல்லும் போது கொட்டாயே வந்துடும். எந்த நேர்ச்சினா அப்படின்னு போயிடும். அப்படிலாம் ஆரம்பித்து அவள் உழைச்சிருக்கிறதெல்லாம் வந்து கடினமாக உழைச்சிருக்கிறதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கேன். அவள் எப்படிலாம் வந்து பட்டம்மா மாமி கிட்ட கற்றுன்னு இருந்திருக்கா, எப்படிலாம் அத்தை எவ்வளோ, ஏன்னா அத்தை தான் முக்கால்வாசி கற்று தந்தது. அவங்க அம்மா லலிதா சிவகுமார். ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கா. அவள் அப்பா சிவகுமார் அத்திம்பேர் அவர் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு சின்ன ஒரு பெருமிதம். இதெல்லாம் பெரிய அவார்டு. அவளுக்கு ஒரு சின்ன விஷயம் அவளை பற்றி பெருமையாக பேசினாலே, யாராவது ஒருத்தர் பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடையிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுன்னா, ஒருத்தரோட ஸ்ட்ரகிளை நம்ம பார்க்கும் போது, அதாவது பை ஸ்ட்ரகிள் ஐ மீன் த ஹார்ட் ஒர்க், அதை நம்ம பார்த்துருக்கோம்னா அவளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமும் ஒருத்தர் பலே சொன்னாலே நமக்கு அதில் வந்து ஜாஸ்தி பெருமை கிடைக்கும். நேராக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அவள் எவ்வளோலாம் இதுக்கு உழைச்சிருக்கா, என்னெல்லாம் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் சினிமாவில் வேறு வந்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. பாவம் எத்தனையோ கஷ்டங்கள் ஷி ஹஸ் கான் த்ரூ. அதெல்லாம் தாண்டி இப்படிலாம் வந்து அவள் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இது வெறும் என்னோட அத்தை பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு ட்ரூ ஆர்டிஸ்டாக இருந்தால் யாராக இருந்தாலுமே ஒரு கடினமான உழைப்பை நம்ம பார்த்துருந்தோம்னா அதுக்கு அவளுக்கு கிடைக்கிற பெருமிதத்தில் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி சந்தோஷம் வரும், மோர் தேன் ஆவரேஜ். ஸோ அந்த விதத்தில் இன்ஃபேக்ட் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த சங்கீத சாம்ராட் பாரத் சங்கீத சாம்ராட்னு சொல்லி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இட் வாஸ் லைக் ஆமாம்ல அப்படின்னு அந்த ஒரு கிக்கு. ராம் பிரசாத், நம்ம கச்சேரி முடியும் கட்டத்துக்கு வந்து விட்டது. சபாஷ். பல விஷயங்களை அற்புதமாக அறிவுபூர்வமாக பேசுனீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். அவசியம். வாவ் தமிழா வாட்ச் பண்ணுற எல்லா ரசிகர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்னோட சில கருத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கும் வாவ் தமிழாக்கும் என்னோட மனமார்ந்த நமஸ்காரங்கள். மிக்க நன்றி.